ஒரு பிள்ளைக்கு வந்து தாயாகியாச்சு. சோ அதனால சரி சரி ரொம்ப பேசாத. நீ கண்ண மூடு. கண்ண மூடு. கண்ண மூடு. கண்ணு வாங்கியாச்சு. எப்படி? ஐயோ. இந்த பாரு ராபி அப்ப அடிச்சோ ராபி ஒண்ணு இல்ல. என்ன? சட்லங்க. Hi guys, welcome to our channel JDVG Loves. So ரொம்ப நாள் கழிச்சு இந்த வாய்ஸ் வந்து கேட்டிருப்பீங்க. ஏன்னா வீடியோ வந்து ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் போட்டிருக்கோம். இப்போ என்ன வீடியோ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். மேடமோட பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோ தான். ஸோ அவரோட சாரி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிருங்க, கமெண்ட் பண்ணிக்க மறக்காம. அதே மாதிரி நிறைய பேர் எனக்கு விஷ் பண்ணியிருந்தீங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிகள். ஏன்னா விஷ் பண்ண எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணது நானே பண்ணல. ஆனா உங்கள்கிட்ட போய் சொல்லி ஏன்னா ஐடி வந்து என்கிட்ட கிடையாது, இவங்ககிட்ட தான் இருக்கு. ஸோ அதனால இவங்க எல்லாரும் எடுத்து ஸ்டோரி போட்டுட்டாங்க. காலையில இருந்து இவ்வளவு பாவம் எங்கேயுமே வெளியே கூட்டு போக முடியல. அதான் சரி நைட்னாலும் ஃபேமிலியோட சரி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலான்னு இருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்து நாங்க வந்து நான் எங்க அம்மா இல்லை அப்புறம் தம்பி 4 பேர் மட்டும் சேர்ந்து சிம்பிளா வந்து சும்மா ஒரு கேக் கேட்டிங் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ வந்து நீங்க பாத்துருங்க மறக்காம. சும்மா பிள்ளைக்கு கொடுங்க, எப்படி கொடுங்க? ஹாப்பி பர்த்டே. அம்மா முத்து 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 முத்து. என்னப்பா? சோ எல்லாரும் வீடியோ வந்து பாத்திருப்பீங்க. இப்போ மேடம் வந்து உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம், என்னதான் வந்து vlog எடுத்தாலும் நம்ம saree business வந்து நம்ம இதுலயே நம்ம கொண்டு வரணும். சோ இந்த saree வந்து நம்மட்ட வந்து அவேலபிளா இருக்கு. சோ பிளவுஸ் வந்து full of embroidery work தான். சோ உங்களுக்கு வேணும் அப்படினா இன்ஸ்டாகிராம்ல ராபின் ஃபேபுலஸ் ஃபைன்ஸ் ஐடிக்கு டிஎம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்கேன், அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. இது வந்து குரூப் சரியா இருக்கு. நீங்க வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கோ இல்லைன்னா இந்த கோவில் திருவிழாக்கோ அப்படியே ஆர்டர் பண்ணா நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். இதுல வந்து 5 கலர்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறேன், அதில் பாத்துக்கோங்க. அது மட்டும் இல்ல, தீபாவளி கலெக்ஷனுக்கு ஃபர்ஸ்ட் இந்த saree தான் நாங்க வந்து போட்டுருக்கோம். இன்னைக்கு ஃபுல் சைஸ் காட்டாவல யாருக்கும் அவங்களுக்கு இருக்கும். பாத்துக்கோங்க எப்படி இருக்கு அப்படின்னு. ஸோ இது கேட்டீங்க ட்ரெண்டிங் ஸ்பெஷல் saree வீடியோ எடுத்த ஏதாவது எடுக்கிற வீடியோ வேற பர்த்டே கண்டென்ட் எடுக்கிறது. ஆனா இவங்க வந்து பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா உண்மையா இது சாரி கட்டிட்டு வீட்டுக்கு வெளியே போனோம்னே பக்கத்துல உள்ளவங்க எல்லாருமே சாரி நல்லா இருக்கு மொத்தம் 10 ஆர்டர்ஸ் கிட்ட வந்துட்டு. அது பக்கத்துல உள்ளதுல வந்து வீடியோ போட்டதுக்கு அப்புறம் நீங்களும் ஆர்டர், இது வந்து மொத்தம் எத்தனை 50 பீஸ் இருக்கும். எல்லாத்துலயும் 50 பீஸ் இருக்கு. ஸோ சீக்கிரமா வந்து நீங்க ஆர்டர் பண்ணிருங்க. ஸோ இப்ப அடுத்த வந்து போன பிறந்தநாளுக்கும் பாவம் இவளுக்கு நான் ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல. இந்த பிறந்தநாளுக்கு எதுவுமே வாங்கல. நான் வந்து வாங்கி கொடுக்கலாம் தான் இருந்தேன் பாத்துங்க. ஆனா இவன் சொல்றான், நீ எதுக்கு காசு தேவையில்லாம செலவழிச்சிட்டு இருக்க, ஒண்ணு வாங்காத ஒண்ணு வாங்க. இதனாலதான் இன்னைக்கு காலையில இருந்து அவங்கள்ட்ட பேசலாம், அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். இதனாலதான் காலையில இருந்து என்னை வந்து ஒரு இடத்துக்கு நான் விடல, எதுவுமே பண்ண விடல. அதனாலதான் காலையில இருந்து வெளியே கூட்டு போகல. இதுல வேற எங்க அம்மாவும் இந்த தம்பி வேற வந்து ஏற்றி விட்டாங்க. உன் புருஷன் என்ன ஒண்ணுமே வாங்கி தர மாட்டேங்க, எதுக்கு இப்படி பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு எதுக்கு கோவமா? நீ வேற சும்மா ஏற்றி விட்டு இருக்காதுல, அவளே பாத்துட்டு வேண்டாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த பர்த்டே வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் பர்த்டே பிகாஸ் 7:30 எடுத்துறான் பாருங்க. என்னோட கஷ்டம் இருந்தாலும் ஒய்ஃப்க்கு ஏதாவது வாங்கி. ஆமா, என்ன நான் இத மறந்துட்டேன். உனக்கு ஆல்ரெடி எடுத்துட்டேன். நீ கண்ண மூடு. கண்ண மூடு கண்ண மூடு கண்ண மூடுவ. கண்ண மூடு கண்ண மூடு கண்ண முடியும். இப்படி அது இப்படி 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 மூடு. இப்படியே கேமரா பார்த்து திரும்பிக்கோ. சரி கண்ண தோறதுக்கோ தோற. ஒண்ணுமே வாங்கல விஜய், நீ கோவப்படாத விஜய். அடுத்த
அடுத்த பிறந்தநாளுக்கு சேர்த்து வாங்கிடும். ஐயோ நான் தான் மொத்தத்துல வந்து என்ன சொன்னேன் அப்படின்னா எனக்கு வேண்டாம் அப்படின்னா, ஏன்னா நம்மளே ஒரு பிள்ளைக்கு வந்து தாயாகியாச்சு. சோ அதனால சரி சரி ரொம்ப பேசாத, நீ கண்ணை மூடு. கண்ணை மூடு, கண்ணை மூடு சொல்லல, கண்ணை மூடு. திறக்கூடாது, கண்ணை திறக்கூடாது, நல்லா டைட்டா முடிக்கும். இல்ல நீ ஃபர்ஸ்ட் உனக்கு ஜிபே பேலன்ஸ் கட்ட கண்ணை மூடுற வாங்கல. கண்ணை மூடு, நல்லா மூடி வச்சு அடிச்சிரு வச்சு கண்ணை மூடு. கண்ணை மூடிக்கும். நான் சொல்ற வரைக்கும் வரக்கூடாது சரியா? சொல்ற வரைக்கும் வரக்கூடாது. கண்ணை நல்லா மூடிக்கும். ரைட் திறக்கலாம். இவர் தப்பாவா திறந்து ரொம்ப நாளா என்கிட்ட வந்து இந்த ஷார்ட் செயின் எனக்கு ஒன்று வாங்கி கொடு, அது இது வந்து கவரிங்ல எடுத்திருந்தா, கவரிங்ல எடுத்து எனக்கு இதே மாதிரி ஒன்று வாங்கி கொடு அப்படின்னு சொல்லியிருந்தா, அதனால அவளுக்கு வந்து வாங்கியாச்சு. எப்படி ஐயோ இவா நானே மச்சானே போட்டு விடுறவா. ஐயோ அதுவா தூக்கிச்சு. ஏதோ என்னால முடிஞ்சது. போன பிறந்தநாளுக்கும் ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல, அதான் இந்த பிறந்தநாளுக்காட்டும் வாங்கி கொடுக்கணும்னு சொல்லி தூக்கு முடிய தூக்கு. எனக்கு உண்மையை வார்த்தையே வரல. சரி சரி எப்படி இருக்கு? சரி அழுவாத, ரொம்ப நாள் கனவு வந்து நிறைய உனக்கு. சரி இந்த சீனை கழட்டிடு, இந்த கழட்டிடு, இதை கழட்டு, அந்த பாஸ் மாதிரி போட்டுக்கல. சர்ப்ரைஸ் பண்றதுக்காண்டி தான் நாங்க வந்து பிளாக்கே எடுத்தோம், ஒரு வழி இல்லை என்ன பேசணும் சொல்லிட்டு. நான் கடைசியிலையும் சொல்லிட்டு தான் இருந்தேன் உனக்கு ஒண்ணுமே வாங்கல வச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது வந்து நான் நேரத்தை போய் வாங்கிட்டு வந்துட்டேன், இவனுக்கே தெரியாது. ஆனா இவனுக்கு காலையில கூட திட்டுறான், நீ பைசா செலவழிக்கவே கூடாது, நீ ஜிபே காட்டு அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஒண்ணுமே எடுத்துக்க மாட்டான். அப்ப நாம என்ன நினைச்சிருக்கா பாருங்க, எடுக்க மாட்டேன். அப்படி கேட்டுதான் போன பிறந்தநாளுக்கு ஒண்ணுமே வாங்கி கொடுக்கல. சரி அதான் இந்த பிறந்தநாளுக்கு வாங்கி கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் வாங்கன்னு சொல்லிட்டு நான் வாங்கி வச்சுட்டேன். சரி இது போதாதான். சரிங்க, இதுக்கப்புறம் வந்து நாங்க ஃபேமிலியா வந்து ரெஸ்டாரண்ட் போறோம். ஸோ அங்க போய் என்னென்ன ஃபன் நடக்கு, என்னென்ன அட்ராசிட்டி நடக்கு, முக்கியமா என் பையனை வச்சு நடக்கும் என்னன்னு சொல்லிட்டு வீடியோ ஃபுல்லா வெயிட் பண்ணி பாருங்க. அந்த ஏரியா அந்த காட்டுக்குள்ள கொடி போக சொல்லுதானே கேம்பஸ்லாம் தெரியுதா? போரி அதான் உடம்பு குறைச்சிட்டு இருக்கா. தட்டுல வைக்கணும். இந்த பாரு ராவி, அப்ப அடிச்சோ ராவி ஒண்ணு இல்லை. என்ன தட்டுல வை, அடியில தட்டுல வை, தூக்கி மூஞ்சில எடுத்து வான்ட்டு தானே அது சொல்லிட்டு இருக்கேன். வாயில இப்ப தெரியுது. எடுத்து அடிப்ப கொடுங்க. இன்னைக்கு வெளியே வந்தா மட்டும் கலரா தெரியாம இருக்கு. கணக்காக பயமா இருக்கு. ரெண்டு கார் வச்சிருக்கான். இல்ல நீ இப்படி சொல்ற, நீ இறையவே இரு. ஆமா ஆச்சி எவ்வளவு பெரிய ஆளு, மகாராணி எல்லாத்தையும் போன டைம் உட்கார்ல தெரியுமா? அதுல உட்கார்ந்துருந்தால சித்திமா போன தடவை நல்லா இருக்கா? நீ முக்கியம் ராவி அப்பாக்கு தாமா ராவி
அது எப்படி இவர் வாயில வச்சு தான் கொடுப்பாரு. எப்படி போட்டு சாப்பிடுவாரா? மேகி நல்ல போட்டுக்கோ. அதை இப்படிதான் நல்லா சவச்சு கூட